சாட்ச் பேரே வந்து டான்ஸ் தான். சாட்ச் சத்தியமா ஆடுறது ரொம்ப கஷ்டம். எனக்கு ஒரே ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தான். அந்த ஒரு நம்ம அவன் நீ டான்ஸ் ஆடி பார்க்கணும் ரொம்ப விருப்பப்படுறான். அவன் மூளைக்குள்ள என்ன இருக்குன்னு தான் நான் யோசிக்கிறேன். இல்ல அவனுக்கு அப்படி என்ன ஒரு ஃபேண்டசினே தெரியலது. அவன் ஃபேண்டசியா தான் விரும்புவான். நிறைய ஃபேண்டசி பெரிய ஃபேன். கலை டான்ஸ் ஆடி பார்க்கணும் நீ தான் ஆசைப்பட்டிருக்கிற. இதுக்காக நீ டான்ஸ் ஆடணும். அச்சா ஒரு சான்ஸ் கொடுப்போம் கூட ஆடுனேன். அதை அவன் பார்க்கல. அண்ணா இருக்குன்னு ஆனா வந்து லைவா இங்க எத்தனை பேருக்கு பார்க்கணுமா அண்ணா அவர் பார்க்கணுமா இல்லையா? ஆமா அண்ணா ஆமான்னு சொல்றேன். ஆமாவா? ஆமா. உங்களுக்கு பார்க்கணுமா? பார்க்கணும். அங்க பாருங்க அந்த அம்மா எல்லாம் வந்துட்டு கை தூக்கி ஆமா ஆமா அப்படின்ற வாங்கம்மா. சூப்பரா மேனிபுலேட் பண்ணிட்ட. வெரி குட். இதுதான் வேணும். கமான் இந்த மாதிரி ஒரு பாட்டை போட்டுருங்க. கலையண்ணாவும் சதீஷனாவும் பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. DJ please play the song. Thank you so much. காட்சியாக இருந்தது. அதாவது இதுவரைக்கும் அண்ணனை வந்து ஆக்ஷன் பண்ணியும் ரொமான்ஸ் பண்ணியும் பார்த்து இப்போ இந்த மாதிரி ஒரு ஹுக் ஸ்டெப்பும் போட வச்சாச்சு. ரொமான்ஸ் ஆமா அண்ணன் நிறைய ரொமான்ஸ் பண்ணிருக்காரு. தேங்க்யூண்ணா. என்னண்ணா ரொமான்ஸ் சொல்லும்போது ஏன் உங்க ஃபேஸ் அந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணி நாங்க வந்துட்டு பார்த்துருக்கோம். ஏன் என்ன எனி டவுட் இருக்கா? இல்ல கலையை பத்தி தானே பேசுறீங்க. ஓகே ஓகே ஓகே. ஏன் எனிதிங் இல்லை நானும் இதே ஊரில் தான் இருக்கிறேன். அதே சினிமா தான் நானும் பார்க்குறேன். எப்போ ரொமான்ஸ் பண்ணான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. அதனால தான் கேட்குறேன். மேபி நீங்கள் அந்த மாதிரி நைட்டில் பார்க்குறேன்னு சொன்னீங்க இல்லையா? அங்கே வேணா பார்த்தா லைவ்ல பாருண்ணா. நீங்கள் ஏதாவது சொல்லிட்டு போயிடுவீங்க. தம்ப்நெயில் டைட்டில் நிறைய எடுத்து வச்சுருவான். ரஃபாக ஒரு மாதிரி ஆடுவான், வெட்டுவான், குத்துவான், அந்த மாதிரி பார்த்துருக்கீங்க. இவன் பர்ஃபார்மன்ஸால தேட்டரில் நம்ம எல்லாருமே அழுதுருக்கிறோம். அதெல்லாம் தெரியும். இந்த நடுவில் இந்த ரொமான்ஸ் இருக்கு. ரொமான்டிக் ஃபீலிங் இருக்கு. அந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்கணுமா? எனக்கு தெரியலப்பா. உனக்கு தான்ப்பா எல்லாம். சரி சரி எதுவும் சொல்ல மாட்டேன். தேங்க்யூ. திரும்ப நைட் எங்க பாப்போம் சார். சாரி. தேங்க்யூ so much. love you all. thank you எல்லாருக்கும் திரும்ப ஒன் செகண்ட் ரொம்ப நன்றி. நின்று பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் நன்றி. வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. love you all. thank you so much. கலைனா சதீஷ் ரொம்ப நன்றி. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க வந்துட்டு கூப்பிடுறோம். நன்றிகள் கோடி. முதல்ல தேங்க்யூ ஜெகதீஷ் ப்ரோ. ஒரு பேக்கா ஓகே. நான் கேரளாவில் பண்ண நிறைய ப்ரொடியூசர்ஸ் நான் பார்த்தேன். പക്ഷെ ஒரு படத்துக்காக இவ்வளோ அளவுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு ப்ரொடியூசர் நான் இது வரைக்கும் பார்த்தேன். சத்தியமான அவர் ரொம்ப ஹார்ட்ஃபுல் பர்சன். அவர் നല്ലൊരു അതേപോലെ സതീഷ് മാസ്റ്റർ താങ്ക് യു സോ മച്ച്. இந்த நான் நம்புகிறேன் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அதோட மெயின் ரீசனே சதீஷ் மாஸ்டர் தான். நல்ல ஸ்டெப்ஸ் போட்டேன் மாஸ்டர். பிரசன்னா ப்ரோ சூப்பராக நான் கேப்சர் பண்ணிட்டேன். இங்கே மென்ஷன் பண்ணாத ஒரு நேம் இருக்குது. அது என்னோடய ஃப்ரெண்டு தான், நந்துகோபன். அவர் தான் இந்த பாட்டை ரீமிக்ஸ் பண்ணது. அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன் இந்த சாங், இந்த ஒரு ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அச்சீவ் பண்ணுறதுக்காக. நிறையா அந்த பேர் கேட்கும், இனி நிறைய தவணை கேட்கும் அந்த பேர். எல்லாருமே மீன் ரிலீஸ் டேட் இது வரைக்கும் கன்ஃபார்மாக சொல்லலை. எல்லாருமே சப்போர்ட் பண்ணோம்.
முதல் படம் தான் தமிழ். எல்லாருக்குமே பிடிக்கும் தான் நான் நம்புகிறேன். அப்போது தேங்க்யூ ஃபார் கம்மிங், தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்ஸ் டைம், தேங்க்யூ மீடியா, தேங்க்யூ ஸோ மச். Niharika ji, I mean, we had a very good time. It was so, it was like a weightlifting, but you managed. Thank you so much. Thank you. ஐயா எங்க ஐயா. போறீங்க? உங்கள்ட்ட பேசணும்யா மெயினா. வா ஐயா என்னய்யா மேஜிக் ஷோ பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு டாக் ஷோ மாதிரி ஒன்று பண்ணலாம், எனக்கு புரியுது. ஆனால் இதெல்லாம் தாண்டி எப்படி இருக்கு? சென்னை உங்களுக்கு புதுசு கிடையாது. எஸ். Yes. ஸோ இங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க. ஆடியன்ஸ்க்கு, ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு ஹவு டஃப் டாஸ்க் பி எ ஹீரோயின் அப்படின்றது. டயட் பார்த்துக்கணும். என் ஃபேவரட் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட முடியாது. ஓகே. ஷேப்பில் இருக்கணும். ஆமா. அது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். எதுக்குன்னா நான் ரொம்ப பெரிய ஃபுடி. ஆமா. ஸோ எனக்கு அது பெரிய ப்ராப்ளம். ஆமா. செகண்ட், இந்த மாதிரி சாங்ஸ் வருதுன்னா அது ரொம்ப டான்ஸ் ஆடணுமா மேடம்? இந்த மாதிரி சாங், இந்த மாதிரி சாங் வரும்போது ஃப்ளெக்சிபிளாக டான்ஸ் ஆடணும். ஆமா, அது கொஞ்சம் கஷ்டம். இதெல்லாம் எதுக்கு? நம்மளுக்கெல்லாம் கால் வந்துட்டு 90 டிகிரி இல்லை, ஃபர்ஸ்ட் 30 டிகிரியா போவாது. ஆமா. இவங்க என்னன்னா சம்மர் ஸ்டார்ட்ல அவர் கழுத்து மேல அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. வாட் இஸ் தட் அந்த டான்ஸ்? அது சசி எனக்கு என்னன்னா சதீஷ் மாஸ்டர் இது எப்படி செஞ்சு காமிச்சிருப்பாருன்றத ஒரு யோசனை தான் எனக்கு பயங்கர இதா இருக்கு. பயங்கரமா இருந்திருக்குல்ல மாஸ்டர்? ஏன்டா அதுனா எனக்கு புரியுது. And the third one is putting makeup for 1 hour. 1 hour? ஓ. I mean, full getting ready. கெட்டிங். இல்ல, ஓகே ஓகே. பரவாயில்ல, one hour is okay. மேக்கப் மட்டும் இல்ல, மேக்கப், ஹேர், ட்ரெஸ், Dress எல்லாம் இருக்குல்ல? 1 hour. Okay. அது கொஞ்சம் டைம் வேஸ்ட். அதுதான் அதாவது நாங்க வந்து தியேட்டர்ல அந்த அவ்வளோ நேரம் சேர்ல உட்கார்றது எனக்கு ரொம்ப கஷ்டம். பிகாஸ் ஐ எம் வெரி என்ன அவுட்டோர் ஹீரோனா ஆவறது நம்ம வந்துட்டு யோசிக்க கூட கூடாது. இல்ல, கரெக்டா? நம்ம தாட் என்ன மெட்ராஸ் ஒன் திங் டோன்ட் டெல் ஆர் போத் நேம். எம்ஆர்சி நகர். எம்ஆர்சி நகர். சன் டிவி ஆபீஸ். சன் டிவி ஆஃபீஸா? இல்ல, நான் ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் படம் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன். அது ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் அப்போ இருந்து ஐ வாஸ் ஸ்டேயிங் இன் எம்ஆர்சி நகர். ஓகே. ஓ மேடம், நாங்க அங்க தான் ஒர்க் பண்றோம். ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க, நாங்க சாப்பாடுலாம் ஓகே எடுத்துறோம். ஓகே, மூடிட்டு இருக்கீங்களா? ஓகே ஓகே, சூப்பர். இப்போ வந்து நீங்க நல்ல தமிழ் பேசுவீங்க அப்படின்னு சொல்லி தெரியும். ஏதோ மேனேஜ் பண்ணுவேன். ஆமா, மேனேஜ் பண்ணுவீங்க. பட் இப்போ உங்களுக்கு பிடிச்ச தமிழ் ஆக்டர்ஸோடைய டயலாக் ஏதாவது நீங்க பெர்ஃபார்ம் பண்ணீங்க ஒன் டைலாக் ஃபார் அஸ். நான் 1 தர சொன்னா 100 தர சொன்ன மாதிரி. ஓ, இது போதுமே. ரொமான்டிக்கா மேடம்? ரொமான்ஸா ஏதாவது? யூ ஆர் ரொமான்டிக் ஹீரோயினா? நான் 1 தர சொன்னா 100 தர சொன்ன. மேடம் மேடம் இது இப்படி சொன்னா இந்த பரவாயில்லை. dialogue romantic-ஆ இல்ல, அவனுக்கும் சொல்லுவீங்க. We also coming மேடம். அவனுக்கும் சொல்லுங்க, அதான் ஆசைப்படுறான். ஆஸ்திரேலியா மேடம், ஐ டென்ட் see மேடம், ப்ளீஸ் மேடம். தான் அவனும் பாத்துக்கிட்டு இருக்கான். நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லுங்க. இல்ல வேணாங்க, உங்களை அவன் ஸ்பாயில் பண்றான். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நல்லா தானே இருக்கும். ஸோ ஹாப்பி. ஏன்னா இப்போ நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றதுக்கு அப்புறம் இப்போ ஒரு பேங்கா ஒரு வேற மெட்ராஸ்காரன்ல இப்போ நம்ம ஆடியன்ஸுக்கு எல்லாமே எங்க நீங்க போனீங்கன்னா இதோ வரேன்டா அப்படின்ற மாதிரி வந்திருக்கீங்க. ஸோ நிகாரிகா 2.0 வெல்கம் டு கோலிவுட் பேக். ஸோ ஹாப்பி. இதே மாதிரி ஒரு எனர்ஜியோட எப்போதுமே இருங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ்லி டைம். Thank you so much. Tada, bye-bye. See you. Thank you. Good night, guys. Sorry, Shane will talk. ஆமா, குட் நைட் கைஸா. ஓகே Okay, ஆமா, இப்போ good night. அடுத்ததாக ஹீரோயின் என்ட்ரியை வந்துட்டு பார்த்தாச்சு. எஸ். So, for that, I would like to thank the first OGs who created the song, Mani sir and A.R. Rahman sir, and for Sarigama for giving us this song. And firstly, I would like to thank Satish Master. Thank you so much for trusting in me. Thank you so much for making me bend backwards and forwards for this song. Thank you so much. And Shane, thanks so much. I'm sorry if it was difficult for you, but I really enjoyed shooting this song for you. And Vasan sir, I genuinely really appreciate the editing of the song because like he said, the transitions were on point. Ramanala, so it was superb. And in the song, even beautiful over the first reason is our producer Jagdish sir. Sir,
your heart is so pure. Evlo pure heart, you deserve to win. There's something little special. I made my first feature film as a producer when I'm 31. You're also making your first feature film when you're 31. I wish you a great, great, great success. I hope you also become one of these big studio production houses in Chennai that I can call my home production, like Aishu said. And Vali sir, in the song just for the entire film, thank you so much for trusting me to play this character and for letting me play this character so beautifully. And that's it. Thank you so much. I hope you all like the song. It's actually first time that I actually ever did a romantic dance number. I'm a little scared as to how people will receive it, but when I'm seeing the comments, the Chennai people and Shane's Malayali fans are very sweet to take the song with their whole heart. Thank you so much. Love you all. See you very soon in the theaters. எஸ் எங்க நீங்க ரீசெண்டா வந்து சென்சேஷன் சொல்லு சென்சேஷன் அப்படின்னே சொல்லிடலாம். இப்போ வந்து ரீசெண்டா இருக்கக்கூடிய சன் டிவியில் டெலிகாஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ஷோ வந்து மெயினா எல்லாரும் ஏன் பார்த்தாங்கன்னா அவங்களுக்காக தான் பார்த்தாங்க. ஆமா அப்படின்னு நம்ம சொல்லணும். சரி. எஸ் அந்த வகையில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு வெர்சடைல் பெர்ஃபார்மர், எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கதாபாத்திரமாகவே மாறி நடிக்கக்கூடிய ஐஸ்வர்யா தத்தா அவர்களை மேடை கலைக்கிறோம். உண்மையிலே மெட்ராஸ்காரன்ல அவங்க தானா இல்லை அவங்களோட கசின் சிஸ்டரா அப்படின்ற அளவுக்கு தெரியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் வெல்கம். எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் மீடியா அண்ட் ப்ரெஸ், உங்களுக்கு ரொம்ப நன்றி அண்ட் வணக்கம். இது முடிஞ்சிச்சா பேசி? SR ப்ரொடக்ஷன் வந்து இட்ஸ் மை ஹோம் ப்ரொடக்ஷன். இந்த ப்ரொடக்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு நானும் ஜெகதீஷ் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து அண்ட் அவர் ஒரு நல்ல ப்ரொடியூசர். ஐ ஃபீல் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர். 10 years of my journey, I have seen so many producers of my life. And சில படங்கள்லாம் வந்து அப்படியே விட்டுடும், இல்லாட்டி அப்படியே ஸ்டாப் ஆகிலே போயிடும். நம்ம ஆர்டிஸ்டோட அந்த ஃப்ளோ இருக்கும், ஆக்டிங்கோட ஃப்ளோ அப்படியே போயிடும். ஸோ நம்மளுக்கு எல்லா ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப முக்கியம் நம்மளோட கனவு நெக்ஸ்ட் லெவலில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஸோ ஐ ஃபீல் தட் ஹீ ஹேஸ் கிவன் மீ ஒன் சான்ஸ் டு ப்ரூவ் தட் ஐ ஆம் அ குட் ஆர்டிஸ்ட் அண்ட் ஐம் அ குட் ஆக்டர் ஆல்சோ. லெட்ஸ் கம் பேக் டு ஆல் த காஸ்ட் அண்ட் க்ரூ. Obviously Shane Nigam, ellarukume, like I'm also a huge fan of him and so many fans for him. Welcome Shane to Tamil Nadu. Tamil Nadu le vande ஒரு அன்பு ஒரு பாசம் இருக்கு எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே மற்ற ஸ்டேட்ஸ்லேருந்து வரும்போது. ஸோ அந்த லவ் எவ்ரி திங் இஸ் ஆல்வேஸ் வெல்கம் ஃபார் ஹிம். அண்ட் நெஹாரிகா, யூ ஹவ் டன் அ கிரேட் பர்ஃபார்மன்ஸ். I've seen the song, it's actually amazing. You have danced your heart out. Yeah, it's a great opportunity for Vali Mohan Das. I feel that நிறைய டைரக்டர்ஸ்க்கு இந்த ஒரு பட்ஜெட் ஃபில்ம் கிடைக்காது. நிறைய டைரக்டர்ஸ் இருக்கு, ஐம் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் நெக்ஸ்ட்டு நல்லா யூஸ் பண்ணி ஆப்வியஸ்லி பெரிய டைரக்டர் வாங்க. அண்ட் தேங்க்யூ சதீஷ் ஃபார் giving a great treat. And not last but not the least, thank you Saregamappa, thank you the legendary music director Mr. A.R. Rahman sir and Mani Ratnam sir. Wholeheartedly thank you for giving us the rights of Kadal Sadhguru for Madras Karan.
Alibhai has always been my favorite film, and சின்ன வயசுலேருந்து லவ் ஸ்டோரி பார்க்கும்போது காதல் சல்குருடா மறக்கவே முடியாது. ஸோ தட்ஸ் வாட் ஐ வாஸ் டெல்லிங் டு ஜெகதீஷ். சத்தியமாக சொல்கிறேன், நீ ரொம்ப லக்கி. இந்த ஒரு பாட்டு நிறைய டைரக்டர்ஸ்க்கு போகணும். It could have gone to so many directors because the rights was there with Saregama-pa. நான் உனக்கு வந்துடுச்சுன்னா அது உனக்கு பெரிய விஷயம் ஜெகதீஷ். So you are lucky. Prasanna, thank you so much for being an amazing cinematographer, because the cinematography plays such an important role for a film. Coming back to all the people, those who have been a part of Madras Karan, அவங்க சொன்னாங்கன்னா PSS, JCC boys. JCC boys, thank you so much wholeheartedly. நீங்கெல்லாம் எல்லாமே நம்ம மட்ராஸ்காரன் அவ்வளவோ பிளேஸில் கூட்டிகிட்டு போக முடியாது. நான் எல்லா படம் பார்க்கும்போது மட்ராஸ்காரனோட அந்த பேனர்ஸில் இருக்கு. விஷ்ணு அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் விஷ்ணு அண்ணா. யூ ஹவ் பீன் த பேக் போன் ஆஃப் மட்ராஸ்காரன் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஷூட். அந்த ஒருத்தர் இருக்காங்க, மேபி தே ஆர் நாட் த மெயின் ஃபேஸ் ஆஃப் த ஃபில்ம், பட் இந்த படம்க்கு பின்னாடி அவங்கள வந்து உண்மையால ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க நின்றுட்டு எல்லா டே டு நைட் வேலை செய்கிறாங்க. அந்த அவங்களுக்கு நன்றி. உங்களுக்காக மட்ராஸ்காரன் ஜெயிக்கணும். அண்ட் எனக்காக நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் ஆக்சுவலி உண்மையிலே ட்ரை பண்ணேன். இது படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தெரியும் லைக் வாட் இஸ் த சினாரியோ, பட் இட்ஸ் ஓகே. தேர் இஸ் ஆல்வேஸ் அ பெட்டர் டேஸ் ஃபார் எவ்ரிதிங். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்குமே நன்றி. நீங்கள் மட்ராஸ்காரன் வரும்போது அந்த ஒரு நம்பிக்கையோடு இருக்குது. அந்த நம்பிக்கை நீங்கள் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ரியாலிட்டியில் கனவு ரியாலிட்டியில் சேஞ்ச் பண்ணுங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஓகே 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 தேங்க்யூ ஐஸ்வர்யா. அதாவது இந்த நேரத்தில் சில கேள்விகளை கேட்பதற்காக என்னாச்சு உங்களுக்கும். ஸோ இப்போ மெட்ராஸ்காரன் அப்படின்றதுனால, மெட்ராஸ் அப்படின்னாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் வரக்கூடிய விஷயம் என்ன? மெட்ராஸ்காரன் அப்படின்றதுனால மெட்ராஸ் அப்படின்னாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆகிற விஷயம் என்ன? மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு 5 விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயங்கள் அப்படின்னா என்னெல்லாம்? ஆப்வியஸ்லி என்னோட முதல் படம் தமிழுக்கு என் ஒன்றை அடுத்தவும். ஓகே, அது வந்து மெட்ராஸில் தான் ஷூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, புரியுது. அதாவது மெட்ராஸ்காரனுக்கு ஆப்போசிட்டாக மெட்ராஸ்காரி. நீங்கள் வந்து ஒரு மெட்ராஸ்காரி ஆகிட்டீங்கன்னா எங்கள் 2 பேரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? அதாவது உங்க எல்லாருக்குமே நல்ல வார்த்தை வருது அப்படின்றது எனக்கு நல்லா தெரியுது. போடா போடா நம்ம பக்கம் இருக்கா? ஐநாவரம் பக்கத்திலே வாயாவா? போடா அண்ணவனே நம்ம பக்கம் இருக்கு. அண்ணவனே நம்ம பக்கம் இருக்கான். அட பாவிகளா, பஞ்ச் டைலாக்கே உன்னை திட்டுற மாதிரி சொல்லிருக்கா. கிடையாது. ஹலோ அக்கா, போடா அண்ணவனே நம்ம பக்கம் இருக்கா. புரியுதா உங்களுக்கு? அது என்ன கையை ஒரு மாதிரி இறக்கி சொல்ற? இன்னொன்னு இருக்கா? லாஸ்டா வந்தா முக்கியம் கிடையாது, வஸ்டா போக கூடாது, அதுதான் முக்கியம். லாஸ்டா வந்தா முக்கியம் கிடையாது, லேட்டஸ்டா வந்தா தான் முக்கியம் டூட். ஓ, வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் வரான்னு முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல வர. அண்ணா இவங்க இந்த டயலாக் முடிக்கும் போது அங்க இருந்து அப்படினாங்க. யாரு பாடு? ஃபேன்னா இல்ல. சரி, அப்போ எங்க அண்ணா ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவாரு. எஸ்டிஆர் சாரோட டயலாக் ஒன்று சொல்லுவாரு. அதை நீங்க சொல்வீங்களா? சொல்லுங்க. என்னாச்சு? ஓகே, அங்கேயா? ஓகே. வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம் இல்ல, யாரு லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வராவோ அதான் முக்கியம். மேடம் சொல்லுங்க மேடம், நல்லா சொல்லுங்க மேடம், சொல்லிட்டு போங்க மேடம். வாழ்க்கையில யார் ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம் இல்லை, லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வரான்றது வாழ்க்கை ஒரு வாட்டம். சரி, இல்லைன்னா நான் ரொம்ப சிம்பிளா நான் சொல்லிடுறேன். சரி, நான் எவ்வளவு பெரிய டைலாக் நான் சொல்றேன், பாருங்க. வாழ்க்கையில யார் ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம் இல்லை, லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம். வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் வராந்த முக்கியம் கிடையாது, லாஸ்ட்ல யாரு ஓடி வராங்கன்னு தான் முக்கியம். யார் ஃபர்ஸ்ட் வந்தாதான் முக்கியம். ஆமா, ஓடி வாங்க. இப்ப நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுதான் முக்கியம். ரொம்ப அருமை, அற்புதமான ஒரு டைலாக். மெட்ராஸ்காரன் எங்க பார்த்தாலும் உங்களுடைய புகழ் பரவி கொண்டிருக்கிறது. அதற்கு ஒன் ஆஃப் த காரணம் ஐஸ்வர்யா தத்தாவும் தான்.
அவர்கள் செல்லும் இடமெல்லாம் Thank you. அவங்களுடைய விசிறி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அனைவரையும் மெட்ராஸ்காரன் திரைப்படத்தை திரையில் பார்க்குமாறு கவலையப்படாதீங்க. பார்ட் 2 மெட்ராஸ் காரி அப்படின்னு சொல்லிட்டு No, 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 not part 2, ஜெகதீஷ். நம்ம ஏதாச்சும் வேற ஏதாச்சும் பண்ணலாம். ஓகே, அதுதான் நான் வேற சொல்றேன். டீமோட. ஓகே, அங்க முடியுது. Today Sikramam SR production is coming up with some new venture and I'm ஆஹா தெரியும் தேங்க்யூ சார். தேங்க்யூ. எனக்கு புரிஞ்சு அவங்க ரொம்ப வேகமா தேங்க்யூ ஸோ மச். we will see at மெட்ராஸ் காரி. ஓகே ஓகே, அடுத்தபடியாக என்ன பண்ண போறோம்னா இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கான காரணமே அதுதான். ஏன்னா செகண்ட் சிங்கிள் வந்து இப்போ நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவா இவ்வளோ ஒரு மாஸ் கிரௌடோட சேர்ந்து நம்ம பார்க்க போறோம். காதல் சடுகுடு பாடல், அதாவது அலைப்பாய்தையில இடம்பெற்ற பாடலை ரீமிக்ஸ் செய்திருக்கின்றனர். ஆக்சுவலி அலைப்பாதிய படத்துல வந்துட்டு அந்த பாட்டை நம்ம வந்துட்டு கேட்டிருப்போம். ஆனா இப்போ மெட்ராஸ்காரன் இந்த படத்துல வந்துட்டு அது ரீமிக்ஸா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு பண்ணிருக்காங்க. எஸ், எல்லாருமே வந்துட்டு கேட்டுடலாமா? கேட்டுடலாம், பாத்துடலாமா? பார்த்துடலாம். ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கும். ஓகே, சோ ஒரு 5 எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லா ஆக்டர்ஸ், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப நேரமாக நிறைய பேர் நின்று பார்த்துட்ருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நடிகர்கள் யாருமே இல்லை, சினிமா இண்டஸ்ட்ரி இல்லை, மக்கள் தான் நம்ம எல்லாமே. நம்ம நடிக்கிற படம் எல்லாமே ஒரே மாதிரி லவ் பண்ணி ரொம்ப நேசித்து தான் நடிப்போம். ரெண்டாவது டே அதை மக்கள் பார்த்துட்டு ரசித்தாங்கன்னா அது உண்மையான வெற்றி. ஸோ எல்லாருக்கும் நன்றி. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண எல்லா டீமுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஜெகதீஷ் பிரதர் ஒருத்தர் பற்றி எல்லாமே நிறைய பேசிட்டாரு. உண்மையாகவே அதான் நாங்கள் இப்போ முன்ன ஒரு 4 நாள் முன்னாடி பேசும்போது டிஸ்கஸ் பண்ணோம், நம்ம பூஜை எப்போ ஏன் நீங்கள் நான் தான் கொஞ்சம் ஷை டைப், நீங்கள் என்கிட்ட பேசிக்கலாமேனாரு. ஆமாம் தலை, ஏன்னா இப்போ இண்டஸ்ட்ரியில் ஐட்டம் பேசினாலே தான் நம்ம காரியத்துக்காக பேச நினச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப யோசிப்பேன் தலை, அதனால் பேசலை அப்படின்னா. பட் இஸ் வெரி ஜெனுவன். யாருக்காக இந்த படம் ஜெயிக்கிறதோ கண்டிப்பாக அவருக்காக ஜெயிக்கணும். நம்ம நிறைய படம் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலுமே ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகிறது வந்து ரொம்ப சில பேர்கிட்ட தான் இண்டஸ்ட்ரியில் பில்ட் ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப ஐ திங்க் யூ ஆர் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் மை லைஃப் நவ். தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஷேன் டார்லிங் சூப்பர். இந்த படத்தில் வந்து உண்மையாகவே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. நிகாரிகா, ஐஷுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் எந்த படத்தில் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கும். சூப்பர். எங்கள் டைரக்டர் வாலி,
அப்புறம் சதீஷ் மச்சான் நான் ஆடல, அதனால் அவன் தனியாக வேணா என் வீட்டுக்கு வந்தா நான் ஆடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரசன்னா, தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மெட்ராஸ்காரன் ரொம்ப நல்ல படமாக இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாருமே ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பிரசன்ட் மீடியா படத்தை கண்டிப்பாக ரிலீஸ் முன்னாடி பார்ப்பாங்க, பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கிறத ஓப்பனாக சொல்லுங்கள், மக்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதெல்லாம் ஓப்பனாக சொல்லுங்கள். நல்லா இருந்தால் அதை ஏற்றுக்கிறோம், தப்பாக இருந்தால் அதை திருத்திக்கிறோம். நன்றி ஸோ மச், லவ் யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். சாரி, நான் கிளம்பணும், ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன், அதுக்காக தான் ஃபஸ்ட்டு பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. எல்லாரும் கொஞ்சம் லேட்டாகவும் வந்துட்டு அதுக்கும் மன்னிச்சிருங்க. நன்றி, தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. தேங்க்யூண்ணே, தேங்க்யூ. ஏன்னா ஒரு 2 நிமிஷம் பேசணுன்ட்டு பெரியவர் ஆசைப்படுறாரு. அட பாவி, அண்ணனுக்கு வந்து என்ன ஒரு அடுத்த இது இருக்குல்லண்ணா, இப்போ பேசலாமா? அவ்வளோதான். ஏன்னா இங்கே நிறைய சேனல் இருக்காங்க, நிறைய கண்டென்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு வேணும்ண்ணே. ஆமாம், அதனால நாங்கள் வந்துட்டு ஒரு பண்ணாலுமே இப்போ பயமாக தான் இருக்குது. சும்மா சாதாரணமாக பண்ணாலே அது பெரிய மீமாக மாறிட்டு. ஸோ அதனால எப்படி உட்கார்றதுன்னு கூட கொஞ்சம் நான் ஜென்ரலாக கொஞ்சம் பயப்படுவேன். ஓகே, நீ ஸ்டார்ட் பண்ண. இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க போற அண்ணன்ட்ட? அண்ணா, உங்களுக்கு இப்போ வாழ்க்கையில இது இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னா என்ன விஷயம்? இந்த ஒரு விஷயம் என்னால் இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாதுப்பா அப்படின்னா என்ன? கரெக்டு தானே அண்ணா? ஏதோ என் காதில் வேற ஏதோ விழுந்தது, பக்கத்தில் இருக்கனால. உயிர் இல்லைன்னா தான் இருக்க முடியாது. உயிரா? எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். வெரி ஜெனுவன்லி ஸ்பீக்கிங், சினிமா ரொம்ப பிடிக்கும். சினிமா வந்து எனக்கு தெரில, பணம் நிறைய வருதோ வரலையோ, சக்ஸஸ் வருதோ வரலையோ, பட் எனக்கு தொடர்ந்து நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் ஆக்டிங், தட்ஸ் ஆல். அண்ணே, அதே மாதிரி மெட்ராஸ்காரன் அப்படின்ற, ஏன்னா நீங்கள் ஒரு ப்ராப்பர் மெட்ராஸ்காரன் அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த டைட்டில் கேட்டோடனே ஸ்ட்ரைக் ஆகுறது என்னென்ன? ஆமாம், ஆக்சுவலாக இது மெட்ராஸ் எனக்கு அதான் ரொம்ப, நான் மெட்ராஸுக்கு தான் வந்து பிறந்தேன் வளர்ந்தேன். ஃபஸ்ட்டு மதையானை கூட்டம்னு ஒரு படம் ஷூட்டிங்காக தான் மெட்ராஸை விட்டு நான் வெளில போய் அதிக நாட்கள் ஸ்டே பண்ணது. மெட்ராஸ் தான் நான் வேற எங்கேயும் போனதில்லை. இந்த படம் மெட்ராஸ்காரன் கேட்டால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் வந்து புதுக்கோட்டைக்காரன் நடிச்சிருக்கேன். வாலி வந்து எனக்கு கதை சொன்னார். ஓகே, பட் சூப்பராக இருந்தது, கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவருக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தார், அதோட ட்ரெய்லர் காமிச்சார், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் தான். ஆமாம், தெரியும். பட் ரொம்ப நல்லா கொஞ்சம் ராவா போட்டு புதுக்கோட்டை அவங்க ஊர்லேயே கூட்டு போய் வச்சு ரோட்லலாம் வெயிலில் படுக்க வச்சு, நானாவது பரவாயில்ல. அப்போ ஷேன் வந்து இதில் ஃபாஸ்டிங்கில் இருந்தார், ஸோ தண்ணி கூட குடிக்க மாட்டார். ஸோ ரொம்ப கஷ்டம். சூப்பர் ஷேன். அந்த உழைப்பெல்லாம் ஓகே, அதெல்லாம் எல்லா படத்தையும் எல்லாரும் போடுறதா, பட் ஜெயிச்சா சூப்பர். சூப்பர். ஓகேண்ணா. அண்ணா, அதான் அவன் லாஸ்ட் ஒன் கேட்கணுன்றான். இவர்கிட்ட இருந்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் திருடணும், அதை ஒரு அன்பா எடுத்துக்கலாம், இல்லைன்னா திருடணும் அப்படின்னா வந்ததுல இருந்து திருடுறது, களவாடுறது பண்ணலாம். இல்ல உரிமையா எடுக்கிறது. இப்போ அண்ணன் கிட்ட இருந்து என்ன எடுத்துப்பேன் அப்படின்னா வந்துட்டு எப்படி அன்பா இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் வந்துட்டு எல்லா இடத்துலயும் ரொம்ப அன்பா இருக்காரு. நைட்டு 11 மணிக்கு ரொம்ப ரொம்ப அன்பா இருக்காரு எங்க கேங் கிட்ட. நைட்டு 11 மணிக்கு அன்பா இருப்பாரா? அன்பா இருக்காரு அப்படின்னா அந்த மாதிரி சொல்ல, எங்களை ஒரு மொக்க கேங் பா. எப்போ பார்த்தா சும்மா வேலை வெட்டி இல்லாமல் ரோட்ல சுத்திட்டு இருப்பாங்க. அங்கே எப்போ போனா நீ பண்ண அப்புறம் கேட்ட வர திட்டி விட்டு அனுப்ப, என்னடா பண்றீங்க நைட்ல? அந்த கேங்ல வந்துட்டு எங்களுக்கு அன்பு அப்படின்னாலே வந்துட்டு டெஃபினட்டா எங்க அண்ணனை தான் ஞாபகத்துக்கு வரும். நாங்க போயிடுவோம். அதாவது 1.5 ரவுண்டு தாண்ட மாட்டீங்கன்றாங்க. நைட்ல எந்த நீ ஒண்ணுமே சென்னை ரோட்ஸ்ல நைட் நான் ஷூட் முடிச்சுட்டு வரல, எங்கேயா போறேன்னா ஒருத்தனை ரெகுலராக நான் பார்ப்பேன். இவனும் ஒரு 4 பேர், இந்த சிம்டின்னு ஒருத்தருங்க, ஒரு ஃப்ராடு, ஒரு 4-5 பேர் இருக்கானுங்க. எங்கே போனால் நின்று இந்த கிண்டியில் ரோடு ஒரு எங்கேயா நின்று ஏதாவது பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்போ பார்த்துருக்கேன். இல்லைண்ணே, அன்பா ஒரு விஷயத்த இவங்க கிட்ட இருந்து நான் எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஆக்டர், உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் கிட்ட இருந்து யார் அது என்ன விஷயத்த எடுப்பீங்க? கரெக்ட் தானே சதீஷ் பிரதர்? அவ்வளோதான். அவரு அப்பப்போ நடுவர் மாதிரி சேர்த்துக்கிற பிரதர். என்னது புரியல, ஒருத்தர் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். எனக்கு வந்து ஒருத்தர் ஒரு விஷயத்தில் பிடிக்கும். எனக்கு ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். ரஜினி சார், ஐ லவ் ஹிம் ஸோ மச். ரஜினி சார் கிட்ட இருந்து அப்போ ஒரு விஷயத்தை எடுக்கணும்னா, ஆமாம், ஒரு எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அவர் ரொம்ப அதை பெருசாக தலைக்கு ஏற்றிக்காமல் ரொம்ப முதல் பட நடிகர் மாதிரியே ஒரு படத்துலையும் அவர் அவ்வளோ அன்பாக இருப்பார். ஸோ அந்த ஒரு பண்பை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக சூப்பர். லவ் யூண்ணே, இதுதானே. அண்ட் ஃபைனலி நான் அவங்க வந்துட்டு எனக்கு புரியுது டைம் ஆகுது அப்படின்ட்டு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்னு சொல்றதுக்கு முன்னாடி எங்க சதீஷ் அண்ணா இருக்காருல்ல, நிறைய விஷயம் இவரோட, அதாவது மாய அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்மளை வந்துட்டு பார்க்கும்போது மிரர்ல பார்க்கும்போது நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு சோல் வந்துட்டு வெளியே வந்து பேசல. அதே மாதிரி தான் உண்மையா அவர் வந்துட்டு பேசிட்டு இருக்காரு.
இங்க லைட்டா ஒரு சின்னதா ஒரு ரெண்டு ஸ்டெப் அவரு கூட இருந்து ஆடணும்னா எங்க எல்லாருக்குமே நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். சதீஷ் அண்ணாவும் நீங்களும் தான். அவரு நடந்து வர பாருங்க மேல. அந்த பாசத்தை பாருங்க.